லியோ கபாசா. லியோ கபாசா. உன் பேர் என்ன? கலியன் பூங்குன்றனார். பாவம், 3000 வருஷத்துக்கு முந்தி பிறந்திருக்க வேண்டிய ஜீவன். உன் வயசு என்ன? 26ங்க. இந்த வயசு பொண்ணுங்கெல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பாட்டு பாட. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. சொன்னதுதான் சொன்ன கண்ணா. காமத்து பால் இருந்து கூடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரு அப்படின்னு சொல்லிக்க கூடாதா? எவனையாவது லவ் பண்ணலான்னு பார்த்தா ஒரு மூஞ்சு லாய்க்கு இல்லடி. போதங்க, பையன் ரூமுக்குள்ள சாமி கும்பிட்டு இருக்கான். கவலைப்படாத, உங்க அம்மா ஒரு இடுப்புல எறும்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி சமாளிச்சிடுறேன். உள்ள வந்துட போறாங்க. பிள்ளையாடி அவன், எனக்கு பிறக்க வேண்டிய மகனாடி அவன். 45 வயசு, இன்னும் எனக்கு ரொமான்ஸ் மூடு மாறவே இல்ல. 21 வயசு, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போறான். 7 மணிக்கு கோலாங்குட்டைன்னு சுத்துறான். 9 மணிக்கு மேல வேலை கேட்டு ஆபீஸ் அலையறாட்டி. 2ஆம் கிளாஸ் லவ் லெட்டர் எழுதணும் தானே. BA டிகிரியை முடிச்சு விட்டான். இன்னும் லவ் லெட்டர் எழுதவும் தெரியல, ஒரு பொண்ணை லவ் பண்ணவும் தெரியல. இவனுக்கு சத்தம் போடாதீங்க. பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பூஜையில இருக்கா. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம். இளம் வயதில் எங்களை எல்லாம் மீளா துயரத்தில் ஆழ்த்துவிட்டு சென்ற திவ்ய பாரதியே. சமந்தா ஃபாக்ஸே. ஹிந்தி படங்களில் நம்பர் 1 இடத்துக்கு வரத்திருக்கும் ஜூஹி சாவ்லாவே. உங்கள் அனைவருக்கும் இந்த பக்த கோடிகளின் காலை வணக்கம். ஆரம்பிப்போமா? அம்மா, காலங்கத்தால உங்களை கையெடுத்து கும்பிட்டு தீபாராதெல்லாம் காட்டியிருக்கோம். ரம்மி சோக்கர் எனக்கே வரா மாதிரி செய்யுங்கம்மா. சமந்தா பாக்ஸே. என்னடா? எனக்கு ரம்மி வந்துச்சு. உனக்கு ரம்மி வந்துருச்சு, எனக்கு ஒண்ணுமே வரல. என் அப்பனுக்கு தான் எல்லாமே வந்திருக்கு. பின்னு பின்றாரா. உங்க அப்பனை பத்தி தப்பா பேசாதடா. எந்த அப்பன்டா பைக் வாங்கி கொடுத்து போய் சைட் அடின்னு சொல்லுவான்? நீ தானமோ சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் நடிச்சுக்கிட்டு இருக்க. நான் சைட் அடிக்கிறதும் ஜொல்லு விடுறதும் என் அப்பனுக்கு தெரிஞ்சதும் வச்சுக்கோ. என் தோள் மேல கைய போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் ஆளுக்கு ஒரு பொண்ணை சைட் அடிப்போன்னு சொல்லுவாரு. அதுக்கு தான்டா நான் நடிக்கிறேன். என்ன இருந்தாலும் அப்பம் புள்ளன்னு ஒரு வயசு வித்தியாசம் வேணா. நேரம் தவறாம சாப்பாடு சாப்பிடு, வேளா வேலைக்கு மருந்து சாப்பிடு, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ. 1 மணிக்கு ஒரு வாட்டி எனக்கு போன் பண்ணு, நான் அடிக்கடி உனக்கு போன் பண்றேன். மறந்துடாத. எந்த வேலையா இருந்தாலும் ஆபீஸ் முடிஞ்சதும் சாயங்காலம் 5 மணிக்கு தான் நீங்க வந்து நிப்பேன். வரட்டா? வரட்டுமா? வரட்டுமா? அப்பா, நாங்க கொஞ்சம் வெளில போயிட்டு வரோம்ப்பா. ஏடா இது துறவி கோலா? எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சுப்பா. நான் எங்கேயாவது சாமியாரா போலான்ட்டு இருக்கேன்ப்பா. எங்கேயும் போக வேண்டாம், பேசாம இங்கேயே ஆசிரமம் ஆரம்பி. நான் தான் முதல் சீடன், சகல சம்பத்து எனக்கு கிடைக்கு. இங்க கிடைக்காத சம்பத்தாக்கும். முக்கியமான விஷயத்தை உமார சொல்ல மறந்துட்டேன். ஒரு நிமிஷம்.